டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் வந்து நம்ம அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனுக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம தொடர்ச்சியாக என்ன பார்த்துட்ருக்கோம்னா கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி சீரியஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். சீக்வன்ஸு கூட நம்ம டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்தோம். என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்தோம்னா சீக்வன்ஸ் இஸ் ஏ வெல் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், சீரியஸில் சீக்வன்ஸில் கொடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸை பூரா ஆட் பண்ணி அதை சீரியஸாக சம் ஆஃப் தி சீரியஸ்ன்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். இது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸுக்கும் ப்ராக்ரஷனுக்கும் என்ன அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்த்தது சீக்வன்ஸுக்கும் ப்ராக்ரஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சீக்வன்ஸ்னால் என்ன, ப்ராக்ரஷன்னா என்ன, ப்ராக்ரஷன் வந்து சீக்வன்ஸ் தானா, எல்லா சீக்வன்ஸுமே ப்ராக்ரஷனா, எல்லா ப்ராக்ரஷனுமே சீக்வன்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த சீக்வன்ஸுக்கு நம்மளால் காமன் டேர்மை ஜென்ரல் டேர்மை ஃப்ரேம் பண்ண முடியுதோ அதுதான் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராக்ரஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷன் இருக்குது. பட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனை பற்றி மட்டும் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிற லெசன் வந்து அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் தான். பட் வந்து நம்ம காமனாக அந்த சீக்வன்ஸ் ப்ராக்ரஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸாக்டாக அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன, அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனை ஷார்ட்டாக நம்ம ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஏபின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். அதுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா an AP is a sequence of numbers சொல்றாங்க. ஸோ ஒரு ஏபியில் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். இதாக பாருங்க, இது வந்து ஒரு ஏபி. இதில் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1, 5, 4, 9 இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும்னு சொல்றாங்க. On AP is a sequence of numbers such that the difference between the consecutive terms is constant அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1, 5, 4, 9 இருக்குதுல்ல, இதில் பாருங்க, இது 1 அடுத்த 5 இருக்கு, 5 அப்புறம் 4 கன்சிக்யூட்டிவா இருக்குது. இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 minus 1 4, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், அதான் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் 1, 5. இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தப்பாக இருக்கும், 9, 13. ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் இது 5 minus 1 4, 9 minus 5 4, 13 minus 9 is equal to 4. இதுதான் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இது A1, இது A2, இது A3, இது A4. அதாவது A2 மைனஸ் A1 ஓட ரிசல்ட்டும் A3 மைனஸ் A2 ஓட ரிசல்ட்டும் A4 மைனஸ் A3 ஓட ரிசல்ட்டும் ஈக்குவல், காமனாக ஈக்குவலாக இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த டெஃபினிஷனுக்கான அர்த்தம் அதுதான். So an AP is a sequence of numbers such that the difference between the consecutive terms is constant. Difference na subtract பண்ணணும்.
அப்போ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ, சேம் வேல்யூ தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது பேர் வந்து arithmetic progression. இந்த given sequence வந்து நம்ம arithmetic progression சொல்லலாம். is an AP அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு AP அப்படின்னு சொல்லிடலாம். APன்னு சொல்லிடலாம். இப்போ இதே ப்ரொசீஜர் இதற்கு பாருங்க. A2 minus A1 A2 minus A1 minus 4 minus 0 minus 4 A3 minus A2 minus 8 minus of minus 4. So minus 8 plus 4. So A3 minus A2 is equal to minus 4. A3 minus A1 is equal to minus 4. A4 minus A3 minus 12 minus of minus 8 minus 12 plus 8. A4 minus A3 is equal to minus 4. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காமன் டிஃபரன்சஸோட வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக தான் கிடைச்சிருக்கு. அதாவது A2 மைனஸ் A1 இதோட ரிசல்ட் வந்து மைனஸ் 4, A3 மைனஸ் A2 இதோட ரிசல்ட் மைனஸ் 4, A4 மைனஸ் A3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து சேமாக வந்தாலே அது என்னது AP தான். இது AP. இப்போ இது ஒரு சீக்வன்ஸ், இது தேர்ட் சீக்வன்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம A2 மைனஸ் A1 பார்க்குறோம், 1 மைனஸ் 1 0. A3 மைனஸ் A2 பார்க்குறோம், 1 மைனஸ் 1 0. இது A1, இது A2, இது A3, இது A4. A4 மைனஸ் A3 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 0. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட், ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3 டைப் ஆஃப் ஏபிஸ்லையுமே நமக்கு என்ன, அவங்க கொடுத்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதனால இந்த கொடுத்துருக்க 3மே என்னது ஏபி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஏபிக்கு இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. வேற வே ஆஃப் மெத்தட்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. ஏபி இஸ் எ சீக்வன்ஸ், ஏபி இஸ் எ சீக்வன்ஸ் சொல்றாங்க. ஏபி இஸ் எ சீக்வன்ஸ் whose terms increase or decrease by a fixed number, increase or decrease by a fixed number னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த சேம் ஏபி எடுத்துக்கங்க. 1 5 9 30 இது வந்து ஒரு ஏபி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இந்த 1 ஓட 4 ஆட் பண்ணா 5, 5 ஓட 4 ஆட் பண்ணா 9, 9 ஓட 4 ஆட் பண்ணா 13. ஓகேவா? அப்ப ஒரு ஃபிக்ஸட் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ ஒரு ஃபிக்ஸட் நம்பரை டிக்ரீஸ் பண்ணாலோ அது ஏபின்னு சொல்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 0 minus 4 minus 4 minus 4 minus 4 minus 8 minus 8 minus 4 minus 12. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு -4 இங்க +4 கிடைக்குது. இங்க 4 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, இங்க 4 வந்து டிக்ரீஸ் 4 வந்து டிக்ரீசிங் ஆனதுனால நெகட்டிவ் சிம்பிள்ல வருது, நெகட்டிவ் நம்பரா இருக்குது. இப்போ இதுல காமன் டிஃபரன்ஸ் d பாத்தீங்கன்னா 4 தான் இன்க்ரீஸ் ஆகுது, d is equal to 4. இதுல பாத்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் d is equal to -4. d னா காமன் டிஃபரன்ஸ், இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இது பேர் தான் d, காமன் டிஃபரன்ஸ். அது d ன்னு சொல்றோம். காமன் டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம்? d அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a, இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம a ன்னு சொல்றோம். a is equal to 1, d is equal to 4, a is equal to 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம a ன்னு சொல்லுவோம், காமன் டிஃபரன்ஸ் d ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு d வந்து -4, எல்லாத்துலயும் பாருங்க -4 -4 -4 -4. இதுல a பாத்தீங்கன்னா a வும் 0, a வந்து என்னது ஃபர்ஸ்ட் இருக்கதா a is equal to 0, a is equal to 0. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் d is equal to 0, a-ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. சோ இதெல்லாம் வச்சு நம்ம AP ன்னு சொல்லலாம். அப்ப
AP is a sequence whose terms increase or decrease by a fixed number. இப்போ 4ங்கிறது ஃபிக்ஸட் நம்பரா இருக்கு. 4 ஆட் ஆகிட்டே போகுது. இதுல -4ங்கிறது ஃபிக்ஸட் நம்பர். இதுல என்னது? இதுலயும் ஃபிக்ஸட் நம்பர் வந்து 0. ஃபிக்ஸட் நம்பர் வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ D ஓட வேல்யூ வந்து இதுல பாசிட்டிவா இருக்குது. D ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்குனா இது பேர் வந்து இன்கிரீசிங் AP. இது பேர் வந்து இன்கிரீசிங் AP. இதுல D ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா D என்ன கிடைச்சிருக்கு? D வந்து -4 கிடைச்சிருக்கு. D வந்து -4. சோ D வந்து நெகட்டிவா இருந்தா இது பேர் என்னது? டிக்ரீசிங் AP. டிக்ரீசிங் AP. AP தான், ஆனா பட் டிக்ரீசிங் ஆர்டர்ல போறனால அதுக்கு வந்து டிக்ரீசிங் AP. இதுல பாருங்க D ஓட வேல்யூ 0 கிடைச்சிருக்கு. இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரே நம்பர், கான்ஸ்டன்டா ஒரே நம்பரா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஃபரண்டான நம்பர்ஸ் இருக்கு. 1 க்கு அப்புறம் 5, 5 க்கு அப்புறம் 9 டிஃபரண்டான நம்பர்ஸ் இருக்குது. இதுலயும் டிஃபரண்டான நம்பர்ஸ் இருக்கு. பட் டிக்ரீசிங் ஆர்டர்ல போறனால டிக்ரீசிங் AP. இதுலயும் டிஃபரண்டான நம்பர்ஸ் இருக்குது. பட் இன்கிரீசிங் ஆர்டர்ல போறனால இன்கிரீசிங் AP. இதுல எல்லாமே சேம் நம்பர்ஸ் இருக்குது. இதுல D ஓட வேல்யூ 0, அதாவது பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் இல்ல. அப்படினா இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் AP. கான்ஸ்டன்ட் AP. இதுதான் AP ல இருக்க டைப்ஸ். இன்கிரீசிங் AP, டிக்ரீசிங் AP, கான்ஸ்டன்ட் AP. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் APs வந்து இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான டெஃபினிஷன் இதுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்றாங்க, கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா அது AP. அது ஒரே டெஃபினிஷனா சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, APக்கு இன்னொரு டெஃபினிஷன், another way of definition கொடுக்குறாங்க. AP is a sequence whose terms increase or decrease by a fixed number. ஒரு fixed நம்பரை வச்சு கூடிக்கிட்டே போனாலும், செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் வந்து ஒரு fixed நம்பரை வச்சு கூடிக்கிட்டே போனாலும் இல்ல ஒரு fixed நம்பரை வச்சு குறைஞ்சிக்கிட்டே போனாலும் அது AP அப்படின்னு சொல்றாங்க. இங்க fixed நம்பர் 4, D is equal to 4. இது பாசிட்டிவா இருக்கனால இது இன்கிரீசிங் AP. இது D is equal to -4, இது நெகட்டிவா இருக்கனால டிக்ரீசிங் AP. இதுல D is equal to 0, பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் இல்ல, கான்ஸ்டன்டா இருக்குது, ஒரே செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் AP. இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் AP. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம A2 - A1 எல்லாத்துலயுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், A2 - A1, A3 - A2, A4 - A3 இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்ப D is equal to A2 - A1, A3 - A2, A4 - A3. காமனா இது எப்படி சொல்லலாம், AN - AN - 1 சொல்லலாம். இங்க 2 இருந்தா 2ல 1 குறைச்சிருங்க, இங்க 1 இருக்கும். இங்க 3 இருந்தா 3ல 1 குறைச்சிருங்க, 2 இருக்கும். 4 இருந்தா 4ல 1 குறைச்சிருங்க, 3 இருக்கும். அந்த மாதிரி n இருந்தா n-ல 1 குறைச்சா n - 1. அப்ப D னுடைய காமன் ஃபார்முலா வந்து D is equal to AN - AN - 1. D னா காமன் டிஃபரன்ஸ், A னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஒரு AP ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து காமன் டிஃபரன்ஸ் பத்தி இன்னும் டீடைல் ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் ரிலேட்டடான சம்ஸையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்னொரு ஐடியா என்னன்னா, அதோட nth டேர்ம் வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்த்துட்டே வருவோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒரு குவாலிட்டியான இன்ட்ரோடக்ஷன் ஒரு 4 கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க சம்ஸை போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.